இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஏனன்பா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் ஒரு முக்கியமான ஃபியூச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 ஃபோட்டோஸ். அதை நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், அதுவும் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்தி. ஸோ இது இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் அதுக்குன்னு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்தி கூட நம்முடைய ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வசதிகளும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டைரெக்டாக ஃபேஸ்புக்கிலே வந்து 360 ஃபோட்டோஸ் எடுக்கிறது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை உங்களுடைய ஃபேஸ்புக் மூலமா பயன்படுத்த முடியும். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் எல்லாராலையும் அறிமுகப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம், ஃபேஸ்புக்கில் ஒரு முக்கியமான ஃபியூச்சரை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 ஃபோட்டோஸ். இது வரைக்கும் நான் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதுக்குன்னு பிரத்யேக அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஃபேஸ்புக்கில் என்னோடய 360 ஃபோட்டோவை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ அதை தவிர்த்துட்டு டைரெக்டாக வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கிலே வந்து இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக என்னோடய ஃபேஸ்புக்காக கூட நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில வினாடிகள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்ஸ் ஆன் யுவர் மைண்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் உங்கள் பேஜை. ஸ்க்ரோல் பண்ணும்போது பாட்டமில் பார்த்தீங்கன்னா 360 ஃபோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் கீழே பட்டனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும் போது 360 வந்து நம்ம எடுக்கலாம். நான் இப்போ 360 எடுக்க போகிறேன். நான் அதுக்கு உண்டான பட்டனை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் உங்களுக்கு வந்து அப்படியே லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் வந்து 360 அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து லோட் ஆயிரும். ஸோ நான் எடுத்துட்டேன். மறுபடியும் அந்த ரொட்டேஷனை ஃபினிஷ் பண்ணுறேன். முடிஞ்சுது. இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த பர்சன்டேஜ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஒன்ஸ் வந்து 100% வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். 360 ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில வினாடிகள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக அந்த ஃபோட்டோவை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஸ்வைப் டு செலக்ட் அ ஸ்டார்டிங் வியூ. ஸோ ஸ்வைப் டு செலக்ட். இப்போ நான் எடுத்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபோட்டோ தான் இது 360 நான் எடுத்திருக்கேன். செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வந்து நீங்கள் எந்த வியூவை வந்து நீங்கள் வந்து பர்டிகுலர் வியூ வந்து நீங்கள் அனுப்பணும் விருப்பப்பட்டால் டேரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 360 ஒரு ஐகான் இருக்கா, அதை நீங்கள் டேப் பண்ணால் போதும். பர்டிகுலர் வியூ மட்டும் அவரால் பார்க்க முடியும். ஸோ இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேரும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வசதியை வந்து ஃபேஸ்புக்கில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய 360 ஃபோட்டோஸை எப்படி நம்ம ஃபேஸ்புக் மூலமா எடுக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், யூஸ்ஃபுல் இல்லாமலும் போகலாம். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.